ஓம் ஸ்ரீ ஔவை பிராட்டியே போற்றி போற்றி. ஆதிமூல கணபதியினால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத ஆற்றல்களை பெற்று உலகோருக்கு சத்தியங்களை உணர்த்திட முற்படும் ஔவை பிராட்டியார் உரைக்கின்றேன். ஆதிமூல கணபதியினாலும் ஆறுமுகனாராலும் பூரணமாக ஆட்கொள்ளப்பட்ட எமது ஆன்மா எத்தருணத்திலும் மானுட ஆன்மாக்களுக்கு ஆற்றல்களை பொழிந்திருக்கும். இருவேறு உயர் தெய்வங்களால் வழிநடத்தப்பட்டு மூலாதார ஆற்றல்களை தூய்மையுறுத்தும் அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு யாம் உணர்த்த முற்படுவது ஓர் அற்புத சத்தியமே. ஒவ்வொரு மானுட தேகத்திலும் அதிமுக்கிய அங்கமாய் திகழ்வது மூலாதாரம் ஒன்றே. சிரசினில் குடிகொண்டுள்ள உயிர் சக்தியும் உயர்ந்ததே. எனினும் தேகம் உன்னதமாய் இயங்கி உத்தம ஆற்றல்களை வெளிப்படுத்த வேண்டும் எனில் மூலாதார ஆற்றல்கள் பெருகி இருக்க வேண்டும். ஒரு மானுட தேகத்தினில் உள்ள 175 மூலாதார சக்கரங்களும் பூரணமாய் இயங்கி தத்தமது ஆற்றல்களை அருளத் துவங்கினால் மானுட தேகம் மரணிக்காது வாழ்ந்திருக்கும். ஒரு மனிதன் தனது தேகத்தினை இளமையாக உருமாற்றிடவும் முதுமையாக உருமாற்றிடவும் இயலும். அதற்கான ஆற்றல்கள் மூலாதாரத்தினில் உள்ள உயிர் சக்தியில் அடங்கும் என்றுணர்க. உங்களுடைய புற வாழ்விற்கான தேவைகள் நிறைவேறிட சிரசினில் உள்ள அணுக்கள் தனது உயிர் சக்தியினை பகிர்ந்து அளித்து உதவிடும். ஆனால் அகவாழ்வு சிறக்க சிரசணுக்களோடு மூலாதார ஆற்றல்களும் இணைந்து உதவிடல் வேண்டும். இறைவனை உணர வேண்டும், ஒன்று கலக்க வேண்டும், பிறவி கடக்க வேண்டும், மனம் ஒடுங்க வேண்டும், உயிரும் ஆன்மாவும் இணைய வேண்டும், பரமாத்மாவோடு கலப்புற வேண்டும், பூரண முக்தி வேண்டும், ஞானம் வேண்டும் போன்ற அனைத்து விதமான அகம் சார்ந்த பிரார்த்தனைகள் நிறைவேறிட மூலாதாரம் என்பது தூய்மையாய் விரிந்து இயங்க வேண்டும். சில தருணங்களில் ஒடுங்கியும் இயங்கிடல் வேண்டும். மூலாதாரம் சீரடையாத நிலையில் எய்தப்படும் எந்த ஒரு ஆன்மீக சாதனைகளின் உயர்வு நிலையும் விரைவினில் மறைந்துவிடும். மூலாதார கணபதியை அகத்தினிலும் புறத்தினிலும் 18 ஆண்டுகளுக்கு பெரும் முயற்சி கொண்டு ஓயாது தொழுகின்ற பாக்கிய நிலையினை கணபதியாரே எமது பிறவியின் மூலம் அருளி உள்ளார். அதன் பொருட்டே எமது மூலாதாரம் பூரண விரிவு நிலையினையும் ஏற்றிருந்தது. அன்பு ஆன்மாக்களே, உங்களது ஆன்மீக சாதனைகள் வெற்றி பெற வேண்டும் எனில் ஆதிமூல கணபதியின் அருள் வேண்டும். அவ்வருளினை பெற வேண்டும் எனில் மூலாதாரம் சீராய் விரிந்து இயங்க வேண்டும். மூலாதார பயிற்சிகளை ஏன் ஏற்க வேண்டும் எனில் கலிகால சூழல்களே மூல காரணம் என்றுணர்க. மனிதர்களின் புறச்சூழல் கடினமுற்று நிலைத்துள்ளது. பொருளாதார பற்றாக்குறைகளும் அன்பற்ற சூழலும் இறை ஆற்றலை ஏற்பதற்கும் தடைகளை விதிக்கின்றன. எனில் யாம் ஓர் உபாயம் உரைத்திடுவோம், ஏற்புடைய ஆன்மாக்கள் ஏற்கட்டும். அனுதினமும் தோப்பு கரண பயிற்சிகளை இயன்றவரை ஏற்க கடவது. மற்றோர் எளிய உபாயம் என்பது மூலாதாரத்தினையே உருகி பிரார்த்திப்பது என்பதாகும். எத்தனை விதமான இன்ப துன்ப நிலைகள் உருவாகிடினும் அகவாழ்வும் புறவாழ்வும் சிறந்திட எமக்கு உதவுவாயாக என்றே கட்டளையிட்டு மூலாதார சக்கரத்தினில் சுவாச காற்றினை தேக்கி
மனதினை உட்செலுத்தி உருகியே தியானிக்க வேண்டும். உருகி உருகி விழிகளில் நீர் பெருகிட உங்களது மூலாதார சக்கரத்தினை பிரார்த்தித்திட ஓர் சிவந்த ஒளியானது வட்ட வடிவினில் சுழன்று கொண்டிருப்பதனை உணரலாம். பஞ்ச தேகங்களுக்கும் உரித்தான 5 மூலாதார சக்கரமும் 5 வளையங்களாக உருமாறி ஒன்றோடு ஒன்று இணைந்து நிலைப்பதனை தியானத்தில் கண்டு உணருங்கள். ஒன்று நிலதேக மூலாதார சக்கரம் எனில் மற்றொன்று நீர் தேக மூலாதார சக்கரமாகவே நிலைத்திருக்கும். வாயு, அக்னி, ஆகாய தேக மூலாதார சக்கரங்களும் சிவந்த வளையங்களாக இணைந்து நிலைத்திருப்பதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். இறுதியில் உங்களது அகம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, இறை சார்ந்த வேண்டுதல்களை 5 சிவந்த வளையங்களாக காட்சி தரும் மூலாதார சக்கரத்தினிடமே செலுத்துங்கள். உணர்வுகளின் உச்சம் சென்று உருகி தவித்து பிரார்த்தித்தால் பஞ்சதேக மூலாதார சக்கரங்களிலிருந்தும் மாறுபட்ட ஒளியினில் ரசாயனங்கள் கசிந்து வெளித்தோன்றி உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறிட உதவிடும். அவ்விதமே எமது தேகத்தினை இறை பணிகளுக்கு அர்ப்பணித்திட யாம் உருகி பிரார்த்தித்து பலன் பெற்றோம். இருப்பினும் அனைவரது மூலாதார சக்கரங்களும் பூரணமாய் கழிவுகளை நீக்கி தூய்மையாய் விரிந்து இயங்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். அனைவரும் ஆழ்ந்து பயிற்சிகளை ஏற்று அகத்திய மகரிஷிகளின் மாபெரும் யுகமாற்ற பணிகளுக்கு தொண்டு புரிந்திடல் வேண்டும். மிகவும் உருக வேண்டும் எனில் உங்களது மனமானது தீவிரமாக அப்பிரார்த்தனைதனை இயற்ற வேண்டும். உணர்வுகள் ஏற்றிருக்க அதி உன்னத விளைவுகள் உருவாகும். ஏனெனில் அகம் சார்ந்த பிரார்த்தனைகள் நிறைவேறிட மூலாதாரமானது பூர்த்தியுற்ற சுழுமுனை நாடிகளை ஏற்றிருக்க வேண்டும். என்று எவ்விதம் எப்படி உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறிடும் என்பதனை ஈசனே அறிந்திடுவார். எனில் சரணாகதமும் அவசியமாகின்றது. ஆதி மூல கணபதியை தொழுது சரணாகதம் புரிந்து உணர்ந்து பயின்று மூலாதாரத்தினை சீரமைத்து கொள்ளுங்கள். நிகழும் மாற்றங்களை சத்தியத்தினில் அனைவரும் உணர்வீர்கள். ஆதிமூல கணபதியின் பூரண ஆற்றல்கள் சித்திக்கவும் மூலாதார சக்கரங்கள் பூரணமாய் சீரமைந்திடவும் அவ்வை பிராட்டியின் பூரண ஆசிகள்.